Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th English Golden 5 marks questions with answers தான் பார்க்க போறோம். இத மட்டும் நீங்க ஷூரா prepare பண்ணிட்டீங்கன்னா நீங்க 5 marks வந்து full marks score பண்ணிடலாம். மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவை இந்த சேனல்ல அப்டேட் பண்றோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க் வைக்கிறோம். அதையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க என்னென்னன்னு சொல்லிட்டு டீடைலா சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. இது வந்து क्वेश्चन நம்பர் 41ல கேட்பாங்க. 1 to 3 ப்ரோஸ்க்கான क्वेश्चंस வித் ஆன்சர்ஸோட இருக்கு. ஆன்சர் நீங்க எப்படி எழுதணும்னா டாபிக் இருக்கணும், ஆத்தர் நேம் எழுதணும், தீம் இருக்கணும். அதுக்கு அப்புறம் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 9 to 10 சென்டென்ஸ் நீங்க கிளியரா எழுதிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 42ல என்ன கேட்பாங்கன்னா போயம் பேராகிராஃப் கேட்பாங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் 3 போயம்க்கு क्वेश्चन வித் ஆன்சரோட இருக்கு. இது எப்படி எழுதணும்னா போயட் நேம் இருக்கணும், போயம் நேம் இருக்கணும், தீம் இருக்கணும். அதே போல பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 9 to 10 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 43ல சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து பேராகிராஃப் கேட்பாங்க. அது எப்படி எழுதணும்னா அவங்க வந்து ஹிண்ட்ஸா கொடுத்துருவாங்க, நம்ம பேராகிராஃபை டெவலப் பண்ணணும். அதுல வந்து டைட்டில் கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் ஆத்தர் நேம் எழுதணும், தீம் கொடுத்துட்டு பேராகிராஃப் போலவே நீங்க எழுதணும். எப்படி எழுதலாம்னா அதுவும் 9 to 10 சென்டென்ஸ் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து நீங்க படிச்சு எழுத வேண்டியது. ஸோ இதனால ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடரை நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபுல் மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அதுக்கப்புறம் क्वेश्चन நம்பர் 44 பாத்தீங்கன்னா நோட் மேக்கிங் ஆர் சம்மரி கேட்பாங்க. அது ஒரு क्वेश्चन கொடுத்துருக்கோம். இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ரஃப் காப்பி எழுதணும், ஃபேர் காப்பி எழுதணும், ஹெட்டிங் வைக்கணும். வச்சு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து क्वेश्चन நம்பர் 45ல என்ன கேட்பாங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. ஃபார்மல் லெட்டர் ஒரு லெட்டர் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பில பாத்தீங்கன்னா லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் எ நியூஸ் பேப்பர் இருக்கு. அதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வாண்டட் இருக்கு. அப்ளை ஃபார் த போஸ்ட் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து ஃப்ரம் டு எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும், ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆன் த கவர் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா பயோடேட்டா இருக்கணும். சப்ஜெக்டோட ரெஃபரன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆட் வந்த மாதிரி இருக்கும். வாண்டட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்கும். அதனால கண்டிப்பா ரெஃபரன்ஸ் இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்ததுன்றதுக்காக ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதே போல அட்ரஸ் ஆன் த கவர் எழுதிக்கோங்க, டிக்ளரேஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 46ல பாத்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் இருக்கு. டோட்டலா 21 क्वेश्चंस வித் ஆன்சர்ஸோட இருக்கு. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல் மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 46Bல என்ன கேட்பாங்கன்னா ஐடென்டிஃபையிங் ஃபீல்டு. நீங்க வந்து ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஒரு क्वेश्चन இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 7 5s are 35 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். 47ல என்ன கேட்பாங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா டைலாக் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.